நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் 2025 இந்தி தேர்வு நடக்க போது. அந்த தேர்வுக்கு வந்து ராஷ்டிரபாஷாவில் வந்து இந்த ஏற்கனவே வந்து ஒரு செட்டு ஃபுல்லாக நான் கொஷின் பேப்பர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். இப்போ ரெண்டாவது செட்லேயும் ஃபஸ்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் இப்போ இதில் வர வந்து செகண்ட் பேப்பர் தான். இந்த 2 செட்டு எழுதிட்டாவே உங்களுக்கு வந்து 4 செட்டு வருது. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வருது. ஃபஸ்ட் பேப்பர் 2, செகண்ட் பேப்பர் 2. இந்த 2 செட்டு உட்காந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக 80% வந்து குறையாமல் அப்படியே வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக இந்த கொஷினில் வர்றது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் இருக்குது. ஃபுல்லாக எங்கள் வீடியோஸ் நிறைய நாங்கள் ஃபுல்லாக மீனிங்ஸோடு நான் உங்களுக்கு ஃபுல்லாக தமிழ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் வச்சு அதை பார்த்து படிச்சிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஃபஸ்ட் டேர்மில் கிசி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கிய. கஹானின்னா அது கதையில் வர இந்த கட்டுரை கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து இதுக்கு 10 மார்க்ஸு. 3ல் வந்து 1 மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு வந்து பரீட்சா மிட்டாய் வாலா 5 மினிட்டு. ஏற்கனவே இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்ததே தான் திரும்ப வந்திருக்கு. அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3மே படிச்சுக்கோங்க. அந்த 3ல் அப்படி முடியல அப்படின்னா 2 கூட நீங்கள் படிச்சுட்டா கண்டிப்பாக 2ல் வந்து கண்டிப்பாக ஒன்று டெஃபினட்டாக வரும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. செகண்ட் டேர்மில் கிஷி ஏக்கு மகான் யக்தித்துக்கு ஜீவன் கா சாராம்ச லிக்கியே. அது வந்து மகான் அப்படின்னா வந்து தேசிய தலைவர்களை பற்றி வந்து வாழ்க்கை வரலாறு, ஜீவனினா வாழ்க்கை வரலாறு, நம்ம லீடர்ஸோட வாழ்க்கை வரலாறு பற்றி இந்த கட்டுரை எழுதி சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. மொத்தம் 4 பேரை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதணும். ஃபஸ்ட் ஒன்று வந்து ரவீந்திரநாத் டாகூர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், லால் பகதூர் சாஸ்திரி, பண்டித் தீனதயாள் உபாத்யாய. ஏற்கனவே இந்த 4மே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு அப்படி தெரியலனா உங்களுக்கு வந்து ராஷ்டிரபாஷா வந்து ப்ளேலிஸ்ட்டில் போனால் அதில் ஃபுல்லாக அந்த எஸ்சியை ஃபுல்லாக நடத்தியிருக்கேன். அங்கே கூட நீங்கள் போய் பார்த்துக்குங்க, ஈஸியாக இருக்கும். 1 மட்டும் அட்டன் பண்ணுங்க, 10 மார்க்ஸு. தேர்ட் ரவுண்டில் கிஷி ஏக்கு விஷய பர் நிபந்து லிக்கிய. நிபந்தனை ஜென்ரல் எஸ்சியை பொதுக்கட்டுரை கொடுத்துருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதில் 4 கொடுத்து ஏதாவது வந்து 1 மட்டும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஏக்குன்னா 1 மட்டும் எழுதுங்கன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து வித்யார்த்தி ஜீவன, மாணவருடைய வாழ்க்கை குறித்தும் உப்ரக அப்படின்னா வந்து செயற்கைக்கோள், சம்மியக்கா, சத்தியயோக் அப்படின்னா வந்து நேரத்தினுடைய அருமை, கணதந்திர திவசம்னு குடியரசு தின விழா, அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க. 10 மார்க்ஸ். 1 எழுதுனா போதும். ஃபோர்த் ரோமன் கின்கி தீன்கா பின்ன அர்த்தம் மீ வாக்கியமி உபயோகி கிஜியே. இது வந்து மொத்தம் வந்து பின்ன அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க. கல்லுன்னு கொடுத்துருவாங்க. கல் அப்படிங்க நேற்றுக்கு சொல்ல, நாளைக்கு சொல்ல. அந்த கல்லுன்ற வார்த்தையும் 2 வாக்கியமாக அதில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பின்ன அப்படின்னா தனித்தனி வாக்கியமாக அதுக்கு வந்து பொருள் எழுதுக அப்படின்னு இருக்காங்க. குட்டியாக நம்ம எழுதலாம். நான் ஏற்கனவே இந்த ஆன்சரோட ஃபுல்லாக போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துங்க. மொத்தம் வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 3 மட்டும் எழுதினா போதும். தீன்கா 3க்கு மட்டும் விதை சொல்லு. 1 வந்து 2 மார்க்ஸு. சமானார்த்தி சப்த இலக்கியே. அப்போ சமானார்த்தி இப்போ காவ்னா வந்து கிராமம்னு சொல்லுவோம். இந்த கிராமத்தில் என்ன பண்ணி இதுக்கு வந்து ஹிந்தியில் நீங்கள் இந்த இடத்துல வந்து கிராமி அப்படின்னு சொல்லி ஹிந்தியிலே அது எழுதணும். காவ்னாலும் கிராமம், கிராமி அப்படின்னாலும் கிராமம் தான். ஆனால் ஹிந்தியில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இங்கே இன்னொன்று பார்த்தா ஆகுனா நெருப்புன்னு அர்த்தம். ஹிந்தியில் வந்து அக்னி அப்படின்ற மாதிரி ஆகுனாலும் நெருப்பு தான், அக்னினாலும் நெருப்பு தான். அப்போ ஹிந்தியில் எழுதணும் அப்படின்றது அதுதான் சமானார்த்தி சொற்கள் அர்த்தம். இதுக்கு வந்து மொத்தம் 6 மார்க்கு. நீங்கள் வந்து இது சாய்ஸ் கிடையாது. 6மே நீங்கள் அட்டன் பண்ணணும். 1 வந்து ஒவ்வொரு மார்க்கு. பச்சன் பத்திலே அப்படின்னா சிங்குலர் புரியாது, ஒருமை வந்து பன்மையாக மாற்று அப்படிங்க. பச்சான் இருக்குது. பச்சானா வந்து ஆண் குழந்தை. இப்போ பச்சே குழந்தைகள். அப்போ அந்த கோடை எடுத்துகிட்டு இந்த சாமல் என்ன பண்ண ஒரு கொம்பு போட்டுரும், பன்மையாக மாத்திரம். பச்சே குழந்தைகள் அப்படின்றவன். தீவார்னா சுவர், தீவாரே அப்படின்னு இந்த மேலே கொம்பு போடணும். அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். இதுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. 1 ஒவ்வொரு மார்க்கு. லிங்க் பத்திலே அப்படின்னா வந்து ஜெண்டரு, ஆண்பால் வந்து பெண்பாலை மாற்றி, பெண்பால் கொடுத்து ஆண்பாலை மாற்றி 2 விதமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சாய்ஸ் கிடையாது. 1 வந்து ஒவ்வொரு மார்க்கு. இப்போ லடுக்கான்னு இருக்குது. லடிக்கே இந்த கோடை எடுத்துகிட்டு இந்த காமலை கொம்பு போட்டிருக்கோம். இப்போ லடிக்கே அப்படின்னு லடிக்கா லடிக்கி
லடுக்கா அப்படிங்கும்போது ஆண், லடுக்கினா வந்து பெண்ணு, சிறுவன் சிறுமி. அப்போ இந்த லடுக்கான்னு இருக்கிற அந்த இதை எடுத்து இப்படி நம்ம போட்டுருணும், சுழிச்சிடணும், அவ்வளோதான். வேத்திரமல்ல கிண்கி தீன் வாக்கியங்கா வாட்சிய பத்திலேயே வாட்சிய பதிலாக ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றிங்க, பேசிவ் வந்து ஆக்டிவாக மாற்றிங்கன்னு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இனி 3 மட்டும் அட்டெண்டன்ஸ் இருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு, மொத்தம் டோட்டலாக 6 மார்க்கு. சூச்சனாக்கு அனுசார் பத்திலேயே இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதோடைய கூற்றுப்படி எழுதுகன்னு இருக்காங்க. இங்கே வாக்கியம் கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்போ வந்து பூக்கா அப்படின்னா பசின்னு அர்த்தம். வகு பச்சா பூக்காகை, அந்த பச்சான குழந்தை, அந்த குழந்தை வந்து பசிக்கு அழிகிறது அப்படின்னு இங்கேருந்து இந்த பூக்காக்கு பதிலாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பூக்கு. இந்த வார்த்தை பதிலாக பூக்குன்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தணும் இந்த சென்டென்ஸில். அதுவும் ஈஸியாக இருக்குது. இந்த மார்க் வந்து மொத்தம் வந்து இங்கே 5 மார்க்கு. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு சாய்ஸ் வராது. 2மே நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். ஈஸியாக 2 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். எனக்கு ஆன்சர்லாம் முன்னாடி நடத்திருக்கேன், பார்த்துங்க. கின்கின் தோ லோகித்து ககாவர்த்தோ கா சம்ஜாயே வந்து ககாவத்து அப்படின்னு ப்ராவர்பு. இது பழமொழி எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 10 மார்க்ஸு. அவங்க வந்து டோட்டலாக வந்து 5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஏதாவது எது நல்லா தெரியுமோ அதை வந்து 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இது ரொம்ப ஈஸி. நம்ம புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, அழகாக நம்ம ஓனாகவே எழுதிடலாம். அது ஏற்கனவே ஆன்சரோட ஃபுல்லாக நான் நடத்தியிருக்கேன். அது கதையாட்டம் இருக்கும், எழுதிடலாம். மார்க் வந்து ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதை வச்சு நீங்கள் பாருங்கள், நல்லா ஈஸியாக எழுதிடலாம். 11th ரோமன் வந்து வந்து பிராந்தி பாஷாமி அனுவாது கீஜே. பிராந்தி பாஷானா உனக்கு தெரிஞ்ச மொழிகளை வந்து நீங்கள் மொழியாக்கம் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இங்கே வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க கொடைக்கானல் பற்றி. அதை வந்து நம்ம வந்து தமிழில் வந்து இதை வந்து எழுதணும். அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் கூட எழுதலாம். அதுவும் அவங்கவுங்க சாய்ஸ் தான். அதுக்கு மார்க் வந்து 5 மார்க்ஸு. அடுத்து இதிலே வந்து பிரிவு வந்து அதை வந்து பேராகிராஃபாக கொடுத்தாங்க. இது வந்து இப்போ சென்டென்ஸாக ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ். இதிலே வந்து தமிழில் வேணாலும் தமிழில் எழுதலாம் மொழியாக்கம், ஆங்கிலத்தில் வேணாலும் ஆங்கிலத்தில் எழுதிடலாம். இந்த லெவலில் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேராகிராஃபாக ஒன்று, சென்டென்ஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக அதுக்கு வந்து 10 மார்க்ஸ் வருது. ஈஸியாக நம்ம எழுதலாம். இந்த ஹிந்தியில் என்ன இருக்குதுன்னு அதை பார்த்து தமிழ் வச்சு கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அப்படியே ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்களும் எழுதிக்கலாம். இந்த லாஸ்ட் ரோமன் இது ஹிந்திமே அனுவாது கீஜே. ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் வந்து எழுதுவோம். இப்போ வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணு, நம்ம ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் செய்யணும். இதுக்கு வந்து மார்க் வந்து 15 மார்க்ஸ். இது தெரியல ஹிந்தியில் எப்படி எழுதுறதுன்னு இது பண்ணாதீங்க. இதை வச்சு இப்போ புலி அப்படிங்கும்போது இந்த பாகு, ஒருனா ஏக்கு, இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து ஹிந்தியில் நம்ம எழுதலாம், ஈஸியாக எழுதலாம். இந்த கொஷின் பேப்பர் வச்சு வீட்டில் வந்து 1 or 2 டைம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்காம டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ இருந்தே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களா நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.